கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து திருவாயிலிருந்து உதிர்ந்த 6வது திருவார்த்தை பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30வது வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இது பொது மொழிபெயர்ப்பில் முடிந்ததுன்னா எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் முடிந்தது அப்படின்னு எதை சொன்னார்னா, பிதாவாகிய தேவன் குமாரனுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நிறைவேற்றி முடித்து அந்த பணியை நிறைவேற்றி முடித்த பின்பு சொல்கிற ஒரு வெற்றியின் முழக்கத்தின் குரலாய் நாம் இதை பார்க்கிறோம். இது வெற்றியின் வார்த்தை. தான் நிறைவேற்ற வேண்டியிருந்த பணிகள் எல்லாம் நிறைவேற்றி முடித்து விட்டார். அவரை குறித்ததான தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறி முடிந்தது. அவர் மூலமாக, இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவாகிய தேவனுடைய சித்தம் இந்த பூமியிலே நிறைவேறி முடிந்ததன் காரணமாக அவர் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி ஆண்டவர் தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததன் நோக்கம் எல்லாம் நிறைவேறி முடிந்தது. யோவான் எழுதின சுவிசேஷம் 4:34ஆம் அதிகாரம், என்னை அனுப்பின பிதாவின் சித்தம் செய்வதே என்னுடைய போஜனம். அவர் இரவும் பகலும் தூங்காமல் அவருடைய சித்தம் செய்வதே நோக்கமாய் கொண்டிருந்தார். அவர் ராக்காலங்களில் கூட எப்பொழுதும் ஜெபிக்கிறவராய், கெத்செமனே தோட்டத்தில் இரவு நேரத்தில் போய் ஜெபிக்கிறவராய், ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்ன, உம்முடைய சித்தத்தின்படி இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கள் செய்யுன்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணுகிறவராய் காணப்பட்டார். யோவான் 17:4 கூட, பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன்னு சொல்லி சொன்னார். என்னென்ன காரியங்களை நமக்காக சிலுவையில் இயேசு செய்து முடித்தார் என்று பார்த்தால், 1 பேதுரு 2:24 நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் அவர் சுமந்து தீர்த்தார். கலாத்தியர் 3:13 கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். மத்தேயு 8:17 நோய்கள் எல்லாம் சுமந்து நமக்காக அவர் தீர்த்து விட்டார். தீத்து 2:14 அக்கிரமங்களிலிருந்து நம்மளை மீட்டு நமக்காக தம்மை தாமே சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். ஏசாயா 53:4 மெய்யாகவே நம்முடைய பாடுகள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு துக்கங்கள் எல்லாம் சுமந்து அவர் பாடுகளின் தாசனாய் ஏசாயா 53 வெளிப்படுகிறார். அவர் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் முதலாவது மனுஷனை ரட்சிக்கிறதுக்காக இந்த பூமிக்கு வந்தார். ரட்சிக்கப்படணும்னா என்ன செய்யணும்? பாவம் மன்னிக்கப்படணும். பாவம் மன்னிக்கப்படணும்னா இயேசு, அதாவது மனுஷனுடைய ரத்தம் இந்த பூமியில் சிந்தப்பட்டால் தான் மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்படும். எபிரேயர் 9:22 ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை என்கிற அந்த வார்த்தையின்படி இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக கடைசி சொட்டு ரத்தம் வரை சிந்தி அதை நமக்காக முடித்தார். அந்த பாவத்தெல்லாம் மன்னிக்கிறதற்காக, நாம் ரட்சிக்கப்படுவதற்காக, இந்த பூமியில் நாம் நீதிமான்களாய் வாழ்வதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் ரத்தம் சிந்தினார். நம்முடைய சாவிலிருந்து நம்முடைய வெற்றி பெறுவதற்காக, நம்முடைய வாழ்வு வெற்றி வாழ்வாக வாழ அவர் சிலுவையிலே அவரை தம்மைத்தாமே அர்ப்பணித்தார். நானே ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லி யோவான் 10:10 சொல்லியிருக்கிறார். அவர் நமக்காக இந்த செய்து முடித்த எல்லா கிரியைகளையும் பார்த்து தான் பிதாவாகிய தேவனிடத்தில், ஆண்டவரே நீங்கள் பிதாவே நீர் எனக்கு கொடுத்த பணியை நான் நிறைவேற்றி முடித்தேன் என்று சொல்லி எல்லாம் முடிந்தது, எல்லாம் நிறைவேறிற்று என்று சொன்னார். இரண்டாவதாக போர் முடிந்தது என்று சொல்லி அவர் சொல்கிறார் என்பதை பற்றி நாம் பார்ப்போம். போர்னா என்ன போர்னா, மனித குலத்துக்கும் பிசாசுக்கும் எதிராக இருந்த ஒரு போரை ஆண்டவர் சிலுவையில் நமக்காக வெற்றி சிறந்தார். ஆதியாகமம் 3:15 சொல்லப்பட்டது போல, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார் என்று சொல்வதை நம்ம ஆதியாகமத்திலே பார்க்கிறோம். அதில் ஆதாம் ஏவாளுக்கு விரோதமாய் சாத்தான் செயல்பட்டு அவர்களை பாவத்துக்கு உள்ளாக்குகிற போது பிதாவாகிய தேவன் சாத்தானை பார்த்து சொல்கிறார், அவர் உன் தலையை நசுக்குவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தின்படி கொலைசெயர் 2:14-15 நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேலே ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆண்டவர் சிலுவையில் நமக்காக பிசாசை ஜெயித்தார். அவர் வெற்றி சிறந்தவராய்
உலகம் மாமிசம் பிசாசை சிலுவையிலே ஜெயித்து வெற்றி சிறந்தவராய் வெற்றி வேந்தனாய் இருக்கிற போது தான் அந்த 6வது வார்த்தை வெளிப்பட்டது. அதில் வந்து பொது மொழிபெயர்ப்பில் வந்து நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகளை பலகொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார். பிசாசு நமக்கு விரோதமாய் வைத்திருந்த கடன் பத்திரத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையில் அழித்து விட்டார். அதை சிலுவையில் வைத்து ஆணி அடித்து அறவே ஒழித்து விட்டார். தம் சிலுவையினால் கிடைத்த வெற்றியில் அவர் நம்மளை அதிகாரம் கொண்டவர்களாய் இந்த பூமியில் மாற்றி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்துதனால நாம் சாத்தானை ஜெயித்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கினது நிமித்தமாக சாத்தானுடைய அதிகாரங்களை எல்லாம் அவர் அழித்து போட்டார். அவர் நமக்காக சாத்தானுடைய அதிகாரங்களை பிடுங்கி போட்டார். அவர் சிலுவையில் வெற்றி சிறந்தார். சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார் அப்படின்னு சொன்ன ரோமர் 16:8-20 படி சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானே உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார் என்ற வார்த்தையின்படி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து நமக்காக சாத்தானை நசுக்கினார். சாத்தானின் அதிகாரத்தை எல்லாம் அவர் எடுத்து போட்டார். நாம் இந்த பூமியிலே சுயாதீனமாய் அதை இயேசு கிறிஸ்துவின் சுதந்திரவாளிகளாய் உலாவுவதற்காக சாத்தானுடைய கிரியைகளாம் அழித்து அவர் வெளிப்பட்டார். இந்த வார்த்தையின் மூலமாக நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்னன்னா, நாம் இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை செய்தார். அவர் என்ன நோக்கத்துக்காக அனுப்பப்பட்டாரோ அந்த நோக்கம் நிறைவேறத்தக்கதாய் அவர் காரியங்களெல்லாம் செய்து முடித்தது போல நாமும் ஒவ்வொரு நாளும் தேவ சித்தம் செய்கிறவர்களாய் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த வார்த்தையின் மூலமாய் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் சிந்தையை நாம் ஒவ்வொரு நாளும் தரித்து கொள்வோம். இயேசு கிறிஸ்துவில் இருந்த அதே தாழ்மையும் தியாக சிந்தையும் நாளுக்கு நாள் நம்ம வந்து அவர் நம் வந்து இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாய் இந்த பூமியில் ஒவ்வொரு நாளும் நம்முடைய செயலிலும் சொல்லிலும் நம்முடைய வாழ்க்கை நடக்கையிலும் எல்லாவற்றையும் நம்ம செய்கிறவர்களாக இந்த பூமியில் நாம் வாழ வேண்டும். அவருடைய குணாதிசயங்களெல்லாம் நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் நமக்கு விட்டு சென்ற பாதைகளில் நாம் நடக்கணும். அவர் நமக்காக வைத்திருந்த எல்லா வெற்றியையும் நாமும் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி இந்த வார்த்தையின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம். அவரை போல அன்பிலும் நீதியிலும் நாம் வளரணும். இயேசு கிறிஸ்து நம் இந்த பூமியில் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினவராய் சிலுவையில் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி வெற்றி முழக்கமிட்டது போல நாமும் பரலோக ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாய் எல்லாவற்றையும் ஜெயிக்கிறவர்களாய் இந்த பூமியில் வாழ்ந்து முடிக்க தேவன் கிருபை அளிக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் இயேசு பறித்து கொண்டார்.